துன்மார்க்கன் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கனுடைய விருப்பமும் நோக்கமும் துன்மார்க்கம் நிரம்பியதாகவே இருக்கும். அவன் யாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டான். எல்லோருக்கும் தீங்கு செய்வான். தன்னால் தீங்கு செய்ய முடியாவிட்டாலும் பிறருடைய துணையோடு மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பான். இவனுடைய இருதயமும் பேச்சும் தீமை நிரம்பியதாகவே இருக்கும். இவனால் பிறருக்கு தீங்கு செய்வதை தவிர யாருக்கும் நன்மை செய்ய முடியாது. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். அவன் தன்னுடைய வலையில் மீன் பிடித்தால் அதை யாருக்கும் பகிர்ந்து கொடுத்து உதவி செய்ய மாட்டான். எல்லாமே தனக்கு வேண்டும் என்று பேராசைப்படுவான். துஷ்டருடைய வலை அவர்களுக்கு மாத்திரமே பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். மற்றவர்களுக்கு அந்த வலைகளால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்பி சுய பிரயோஜனம் அடைய முயற்சி பண்ணுகிறான். நீதிமானோ பிறருக்கு நன்மை செய்ய பிரயாசப்படுகிறான். நீதிமான் தன்னுடைய வலையில் மீன் பிடித்து அதை பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்பான். நீதிமானுடைய இருதயத்தில் சத்தியம் நிரம்பி இருக்கும். அவனுடைய சிந்தையில் இரக்கமும் கிருபையும் நிரம்பி இருக்கும். இவனுடைய வாயின் வார்த்தைகளினாலும் கைகளின் பிரயாசங்களினாலும் அநேகருக்கு நன்மை உண்டாகும். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். இந்த கனி அவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நீதிமானுடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். நீதிமான் கர்த்தருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையினால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 14:6-8 வரை.